சஷ்டி விரதத்தின் 4ஆம் நாள் தொடக்கம் 3ஆம் நாள் அப்படின்றது நல்லபடியாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு எந்த விதமான டயர்டும் இல்லை. நேற்று 3ஆம் நாள் அப்படின்ற போது நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ரொம்ப டயர்டாக இருக்குக்கா, என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் வந்துட்டா என்ன பண்ணட்டும்க்கா அப்படின்னீங்க. ரெண்டாவது, கண்டினியூவாக எனக்கு வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது, தண்ணி குடிக்க மிளகு விரதம் இருக்கும்போது அப்படின்றீங்க. மிளகு விரதம் இருக்கும்போது ஒரு சிலருக்கு பாடி வீக் ஆகும்போது 10 டேஸ்க்கு முன்னாடியே பீரியட்ஸ் வந்துடலாம். அப்படி வர்றவங்க என்னால் முடியும் அப்படின்னா விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம், ஆனால் பூஜை பண்ண மாட்டாங்க. அடுத்து, இந்த மாதிரி வாமிட் கண்டினியூவா வருது அப்படின்னா உங்க பாடி வந்து இந்த விரத முறையை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த மாதிரி வாந்தி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சாப்பாடு வந்து எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாந்தி வந்துகிட்டே தான் இருக்கும், நீங்க தண்ணி குடிக்க. அதனால நீங்க சாப்பாடு எடுத்துக்கோங்க. உங்களோட உடம்பை கெடுத்து உங்களோட நல்லதை கெடுத்துட்டு ஒரு விரதம் நீங்க இருக்காதீங்க. நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு. நான் வாரத்துல ஒரு நாள், சில சமயங்கள் மாசத்துல ஒரு நாள் 36 மணி நேரம் ஃபாஸ்டிங்லாம் இருந்து பழகி இருக்கேன். ஸோ பழக்கம் தான். எனக்குமே ஃபர்ஸ்ட் தடவை இந்த மாதிரி நான் மிளகு விரதம் இருக்கும்போது சீக்கிரமாவே பீரியட்ஸும் வந்தது. அதே மாதிரி ஒரு சில சமயங்கள் வாமிட் வரதான் செஞ்சது, தண்ணி குடிக்க. அந்த மாதிரி சமயத்துல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மத்தியானம் தூங்கி எந்திரிச்சுக்கலாம். தூங்கி எந்திரிங்க, ஆனா சாயந்தரம் சாமி கும்பிடும்போது குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்க. 4ஆம் நாள் தொடக்கத்துல 4 மிளகோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.